கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு தேவ வார்த்தை. இன்றைய தேவ வார்த்தை 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாபேஸ் தேவனிடத்தில் கேட்குறான், என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி. ஆனால் யாபேஸோட தாய் அவனை பெற்றதினாலே துக்கப்பட்டாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் தாய் துக்கப்பட்டாலும் தேவன் அவனை ஆசீர்வதிக்க சித்தமாயிருந்தார். நீங்கள் யார் உங்களை குறித்து துக்கப்பட்டிருந்தாலும் தேவன் உங்கள் மேலே ஒரு அன்பு வைத்தார்னு சொன்னால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வேதம் சொல்கிறது. அவன் எப்படியெல்லாம் வேண்டிக் கொண்டானோ கர்த்தர் அப்படியே செய்து முடித்தார். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக் கொண்டால் கர்த்தர் உங்களை அப்படியே செய்து உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.